ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான இளநீர் பாயாசம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டம்ளர் பசும்பால் ஊற்றி வச்சுருக்காங்க. இந்த 2 டம்ளர் பசும்பால் நல்லா வற்றி 1.5 டம்ளர் ஆகிற வரைக்கும் நம்ம அதை அப்படியே விட போகிறோம். இது அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு டெண்டர் கோகோனட் பீசஸ் இந்த மாதிரி கட் பண்ணி 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இளநீர் வழுக்கையும் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பல்ப்பை நம்ம அரைக்க போகிறோங்க. இந்த பேஸ்ட் ஆக்க போகிறோம். ஸோ அதுக்கு இது கூட நம்ம டெண்டர் கோகோனட் ஜூஸ் ஆட் பண்ணி தான் நம்ம அரைப்போம். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், இளநீர் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் இளநீர் வழுக்க எடுக்கும் போது நல்லா அடிவட்டமாக எடுக்காதீங்க. மேலே இருக்க அந்த டாப் பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு எல்லோ பார்ட் வரும். அது துவர்ப்பு தன்மை இருக்கும். அது பாயாசத்தோட டேஸ்ட்டையே மாற்றிடுங்க. அதனால் மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக நான் எனக்கு இந்த இளநீர் பாயாசம் செய்கிறதுக்கு 4 இளநீர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பல்ப்பு அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் 1/2 கிளாஸ் மட்டும் சேர்த்தா போதுங்க, ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ நீங்கள் 1/2 கிளாஸ் சேர்த்தா போதும். அடுத்தது அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1/2 டம்ளர் இளநீர் சேர்த்துட்டு இதை நல்ல திக் தேங்காய் பாலை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட பசும்பால் 1.5 டம்ளர் அளவுக்கு வத்திருச்சு. இதுக்கப்புறத்துலேருந்து இந்த பாயசம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது அடுப்பு, நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்புறம் தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு வேளை கண்டென்ஸ் மில்க் வேண்டாம்னா நீங்கள் சுகர் மட்டுமே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வழுக்கையே சேர்த்துடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணி வச்ச டெண்டர் கோகோனட் பீசஸ் சேர்க்க போகிறோம். இதை கட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது ரொம்ப நேரம் வெளியே இருந்தால் கெட்டு போயிடுங்க. ஸோ இப்போ இந்த பீசஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே கிண்டிகிட்டே இருங்க, அடி பிடிச்சிடாமல். இப்போ இது கூட 2 ஏலக்காய் மட்டும் லேசாக தட்டி போடுறேன். நம்ம ஏன் இதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணலைன்னா இதில் நம்ம ஏலக்காய் தூள் போட்டோன்னா கலர் மாறிடும். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம நல்லா திக்காக அரைச்சி எடுத்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணக்கப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து நான் நெய்யில் வறுத்த கேஷ்யூ ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான இளநீர் பாயாசம் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.